உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன ரகசியம் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? ரகசியத்தை இவ்வளோ சத்தமாக சொல்லுவாங்க? ஆமாம், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ரகசியம் அப்படின்னா கண்டிப்பாக சத்தமாக தான் சொல்லணும். மகாபாரதத்தில் ஒரு கதை வரும். பாண்டவர்கள் குழந்தைங்களாக இருக்காங்க, அதே மாதிரி தான் கௌரவர்களும் எல்லாம் குழந்தைங்க. ஒரு ஆசிரமத்தில் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி வருது. என்ன போட்டி அப்படின்னு சொன்னால், கையை மடிக்காமல் கீழே ஒரு சொட்டு கூட சிந்தாமல் சாப்பிடணும் அப்படின்னு. கதை போகும்போது பார்த்துருப்பீங்க, கௌரவர்கள் தாங்களாக முயற்சி எடுத்து கையை மடிக்காமல் எப்படி சாப்பிட்றதுன்னு முடியாமல் எல்லாம் கீழே விழுந்துடுற மாதிரியும், பாண்டவர்கள் தங்களுடைய கையை மடிக்காமையே ஒருத்தர் சாப்பாடு எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டுற மாதிரியும், அப்படி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி வெற்றி அடைஞ்சிடுற மாதிரியும் இந்த கதை. இது கதை மட்டும் இல்லை, மற்றவங்க சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த ரகசியத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். பக்கத்து வீட்லேயோ, எதிர் வீட்லேயோ, அடுத்த வீட்லேயோ, பக்கத்து வீதியிலையோ, இல்லை நமக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத என்றைக்கோ நம்ம பார்த்த ஒரு நபராக இருக்கலாம். இந்த யார் வீட்டில் எங்கே வருத்தம் இருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ வந்துட்டு போன பேரிடர் நமக்கு அதைத்தான் சொல்லிகிட்ருக்கு. பேரிடர் வராத போதும் அதுதான். சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லால் வேறொன்றறியேன் பராபரமே. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டா மட்டும்தான் அதுக்குள்ளே நம்ம வர முடியும். நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத விட முட்டாள்தனமான பிரார்த்தனை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரார்த்திக்கும்போது கூட அதில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வேணும். ஒரு பேராசிரியர் வராரு, ஒரு 50 பேருக்கு எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப், ஒரு பணிமனை அது நடத்துகிறாங்க. ஒரு 3 நாளாக நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு பெரிய பேராசிரியர் வராரு. நிறைய ஜோக்கெல்லாம் அடிக்கிறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமான உடை என்னன்னு கேட்குறாங்க, விருப்பமான நபர்கள் யாருன்னு சொல்கிறாங்க, விருப்பமான கனவுகள் என்னெல்லாம்னு கேட்குறாங்க. எதெல்லாம் சொன்னால் மனதுக்குள்ளே சந்தோஷம் வருமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருடைய சிரிப்புலேயுமே அடியில் ஏதோ there is something hollow in it, very shallow in it. சிரிப்பு மனதுக்குள்ளேருந்து பொங்கி வர மாதிரி தெரியல, உதடு மீறிப்போனால் குரல் வளையிலேருந்து வருது. கண்கள் அந்த மின்னல் தெரியல, கண்கள் அந்த பிரகாசம் இல்லை. உண்மையான சந்தோஷத்தினால முகம் மலருமே, அந்த மலர்ச்சியே இல்லை. வாய் விட்டு சிரிக்கிறாங்க, ஒரு ஜோக்குக்கு எப்படி சிரிப்போம் அந்த மாதிரி தான். சிரித்து முடிச்சதுக்கப்புறம் உள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோகம் திரும்பி வந்தது. இது 3 நாளாக போது, இனி இந்த பணிமனை முடிய போது. இது முடிஞ்சு இந்த பயிற்சி முகாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க திரும்பி போகணும். இந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுத்தது என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை வாழ்க்கையில் மறுபடியும் அவங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தி அன்றாடம் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நண்பர்களுக்கும் மற்ற தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாரோடையும் அதை பகிர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்க அவங்க உதவணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் 3ஆவது நாள் முடிய போகிற நேரம் கடைசியாக ஒரு ப்ரொஃபஸர் வராரு. வந்து எல்லாருக்கிட்டையும் எப்படி இருந்தது இந்த பயிற்சின்னா எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பயிற்சியை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லணும், நிறைய பணம் கொடுத்து தான் இல்லை சேர்ந்துருக்காங்க. எல்லாம் பேசி முடிக்கும்போது ஒரு 50 பேர் இருக்கக்கூடியது அவர் என்ன பண்ணுறாருன்னா, 50 பெரிய பலூன்கள் எடுக்கிறாரு. ஒரு மார்க்கர் பேனா எடுத்து ஒவ்வொருத்தருடைய பேரையும் அந்த பலூனில் ஒவ்வொன்றிலையும் எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பலூனையும் ஊத சொல்ல போகிறாரு போல இருக்கு, அதுதானே கடைசியில் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை ஊதி எப்படி பெருசு பண்ணுறதுன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 3 நாட்கள் இருந்திருக்காங்களே இந்த முகாமில். ஆனால் அவர் அது எதுவுமே சொல்கிறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்க பேர் எழுதியிருக்கக்கூடிய நல்ல பளிச்சுன்னு தெளிவாகவே எழுதியிருக்கு. இல்லை பெரிய சைஸ் பலூன், அதனால் பேரெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கோ இல்லை மார்க்கர் பேனால் எழுதப்பட்டிருக்கக்கூடியது. என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இவங்களை ஒரு 5 நிமிஷம் வெளியில் ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் போனாங்க. போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விதவிதமான வண்ண நிறங்கள் இருக்கக்கூடியது வண்ணமான மார்க்கர் பேனால் எழுதப்பட்டிருக்கு. நல்ல தெளிவாக இட்ஸ் ஆல் இன் பிக் போல்டு லெட்டர்ஸில் எழுதியிருக்கு. கலந்து போட்டு 50 பேரும் அவங்கவுங்களோட பலூனை சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரே பாஞ்சு ஒருத்தர் எடுக்கிறாங்க. யாருக்கும் அவங்கவுங்க பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஒருத்தருக்கும் அவங்க பலூன் கிடைக்கல. பலூன் எல்லாம் கீழே கிடக்குது. மறுபடியும் அள்ளி அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டப்பாவில் போடுறாங்க. எல்லாரும் ஒன்றா கையை விடுறாங்க, ஒன்றா எடுக்கிறாங்க, ஒருத்தர் உந்துறாங்க. ஒன்றும் காரியம் சரி வர நடக்கலை. சிரிச்சுட்டே அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை உள்ள விட்டு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு 10 பலூன், அந்த 10 பலூனை ஒரு 10 பேர்கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த 50 5 குரூப்பாக பிரித்து கையில் கிடச்ச ஒன்றையும் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்கவுங்க கையிலேருந்து என்ன பலூன் வந்திருக்கோ அதில் யார் பேர் எழுதியிருக்கோ அந்த பேரை படித்து அந்த நபருக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சாச்சு. யார் பேர், ஏன்னா என் கைக்கு வந்துருக்க போகிறது கண்டிப்பாக என் பேர் இல்லை, ஏதோ ஒரு பேர் தான். அந்த பேரை படித்தோடனே அந்த 3 நாள் தான் உங்களுக்கு தெரியுமே, ஒருத்தர் கொண்டு போய் அந்தந்த பலூனை கொடுத்தாச்சு, முடிஞ்சது. அப்போது அந்த பேராசிரியர் சொல்கிறது அதுதான், யாருக்கு என்னென்ன சொந்தமோ அதை கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும்.
யார் பேரையோ கூப்பிட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க. அவங்க உங்கள் சந்தோஷத்தை அவங்க உங்ககிட்ட கொடுத்தீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். அந்த முகாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த 50 பேருக்கும் புரிந்தது ஒரே விஷயந்தான். என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் துரத்த ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பல நேரங்களில் எதை துரத்தி போகிறோன்னு கூட தெரியாது. ஆனால் யார் யாருக்கு போய் இது சேரணும் அப்படிங்கிறதோட கொடுக்குற சுகம் புரிஞ்சுது அப்படின்னா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் ஒவ்வொன்றும் எங்கெங்கே போயிட்டுருக்கோ எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களை நோக்கி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும். நம்ம ஊரில் சாதாரணமாக ரோட்டில் போகக்கூடிய பாட்டியோ தாத்தாவோ வயதில் பெரியவங்களோ சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு. கண்டிப்பாக அதுதான். நம்ம பிள்ளை தானே வளரணும் அப்படின்னா ஊரார் பிள்ளையை தேடி தேடி ஊட்டி கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஊரார் பிள்ளைக்கு ஊட்டிகிட்டு இருக்கும்போது பயமே படாதீங்க, நம்ம பிள்ளைக்கு யாரோ ஊட்டிகிட்ருப்பாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பெரிய மழை வந்தாலோ இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தாலோ பிள்ளையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சு கதவை சாத்திட்டு வெளியில் போகாதே வெளியில் போகாதே அப்படின்னு கத்துவோம். அடங்காமல் சில 16-17 வயசு பசங்க அம்மா சொல்லி கேட்காம, அக்கா சொல்லி கேட்காம, அடுத்த வீட்டு ஆண்டி அங்கிள் யார் சொல்லியும் கேட்காம அப்படி தான் ஓடுவேன் அப்படின்னு ஊர் சுற்றின்னு நம்மளால் பிராண்ட் பண்ணப்பட்ட குழந்தைங்க வெளியில் ஓடிடும். ஆனால் அந்த குழந்தைங்க தான் முதல்ல ஓடி போய் அடுத்தவங்களுக்கு கையை கொடுத்து தூக்கி விடுற ஆட்களாக இருக்கும். அவங்க கையை கொடுத்து தூக்கி விடக்கூடிய அந்த பணி இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஆண்டி, ஏதோ ஒரு அங்கிள், ஏதோ ஒரு அத்தை, ஏதோ ஒரு சித்தப்பா, ஏதோ ஒரு அண்ணா, ஏதோ ஒரு தங்க, அத்தனை பேருக்கும் அவங்க கை தூக்கி அங்கே விட்டுட்ருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விட ஒரு ஹெலிகாப்டரில் உங்களை ஏற்றி விட்டுருக்கலாம், ஒரு போட்டில் உங்களை ஏற்றி விட்டுருக்கலாம். உணவு கிடைக்குமா, நீங்கள் திரும்பின போது பொட்டலத்தை எங்கேயோ வீசாமல் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். சொல்லப்போனால் உங்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்த நபருக்கு கூட சாப்பாடு இல்லாமல் போயிருக்கலாம். அடுத்தவனுடைய சந்தோஷத்து மேலே அதிகம் அக்கறை காமிச்சு நகர்ந்த எல்லோருக்கும் தன்னை போல சந்தோஷம் அவங்கள நாடி வரும். சந்தோஷத்துக்கு மட்டும் இந்த ரொம்ப அழகான ஒரு குணம் இருக்குது. யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுத்து முடித்து திரும்பும்போது உங்கள் கை காலியாக இருக்காது, உங்கள் கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அன்புக்கு இந்த குணம் உண்டு. கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. அன்பைத்தான் நம்ம சந்தோஷம்னு சொல்கிறோம், அன்பைத்தான் அமைதின்னு சொல்கிறோம், அன்பைத்தான் கருணைன்னு சொல்கிறோம், அன்பைத்தான் மன நிம்மதின்னு சொல்கிறோம். கொடுத்து பாருங்கள். அடுத்தவங்களை கூவி கூவி உங்களுடையது இது உங்களுடையது இதுன்னு கொடுத்து பாருங்கள். பக்கத்து வீடு சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள், அடுத்த வீடு சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள், எதிர்த்த வீடு சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள். இவங்க அத்தனை பேரையும் பார்த்துட்டு திரும்பி வரும்போது நீங்கள் சந்தோஷமாக தான் வீட்டுக்குள்ளே வருவீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்கள் அடுத்த வீடும் பக்கத்து வீடும் ஏற்ற வீடும் கண்டிப்பாக பெரிய பொறுப்பாக அதை நினச்சி கவலைப்படும். இனி மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சு இருக்கணும் இப்போது. நன்றி, வணக்கம்.